ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கையர் சமையல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிறத பார்த்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீனட் லட்டு தான். வேர்க்கடலையை வச்சு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் பட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சுவீங்க. பசங்களுக்கு ரெகுலராக கொடுங்க. ரெகுலராக நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வேர்க்கடலை சின்ன ஏஜ்லலாம் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் போட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் வேர்க்கடலையை கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தோலோடு போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தோலை கசக்கி விட்டு நம்ம ஊதினோம்னாலோ இல்லை முறம் வச்சு புடைச்சோனாலும் போயிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ நீங்கள் பீனட் எடுத்துக்கிறீங்களோ அதில் பாதி அளவு சுகர் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை நல்லா வறுத்தி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பருன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பருன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பருன்னு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ப்ரௌன் சுகர், அதை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ரொம்ப தேவைப்படாது, ஏன்னா ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது. ஹாஃப் த அமௌண்ட் போட்டிங்கன்னா போதும். ஒரு கப்பு நெடக்கலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஃப் கப் நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து அரைச்சாச்சு, அவ்வளோதான். இது ஆக்சுவலாக அதோட தோலோடு சேர்த்தும் நீங்கள் அரைக்கலாம். நெடக்கலையோட தோலோடு சேர்த்தும் அரைக்கலாம். ஒரு சிலர் தோல் சாப்பிட மாட்டாங்க, அதனால் தோல் இல்லாமல் நான் போட்டிருக்கேன். நீங்கள் தோலோடு சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைஞ்சி வந்துடும். ஈஸியாக லட்டு மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. அவ்வளோதான், நம்ம சொன்ன ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுவே தோலோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது பிடிக்க வரும். தோலோடு அரைச்சிருந்தோம்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வராது. தோல் இல்லாமல் அரைச்சாதான் இப்படி ஈஸியாக பிடிச்சிக்கலாம். பட் தோலோடு அரைச்சும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது தான். இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக லட்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது நீங்கள் ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா டெய்லி ஒன்று எடுத்து கொடுத்துக்கலாம், 1 or 2 கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. பசங்க கண்ட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கடல மிட்டாயெல்லாம் நம்ம கடையில் வாங்கி தர்றதுக்கு இது நம்ம வீட்டில் 5 minutes தான் ஆகும். ஈஸியாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியாகவும் செஞ்சிடலாம். நம்ம வேறு எதுவும் கலக்காமல் பியூராக நெடக்கல்லையும் ப்ரௌன் சுகர் மட்டும் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். கடையில் நம்ம வேர்க்கடலை மிட்டாய் வாங்கி தரோம், பட் அது எந்த அளவுக்கு பியூராக இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்கு, பட் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா டெய்லி ஒன்று கொடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸு ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.